Hello friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MS Wordல எப்படி ஒரு கஸ்டம் பார்டர் இன்சர்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு கான்பாப் ஃபாண்ட் டவுன்லோட்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு ரிசல்ட் வரும் dffontdownload.comனு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் டவுன்லோட்ன்ற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபாண்ட்டை. இப்போ டவுன்லோட்ன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனோடனே ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்து அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆன ஜிப் ஃபைல் இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஏர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபாண்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ டபுள் கிளிக் பண்ணோடனே இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ MS Word ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இன்சர்ட் மெனுக்குள்ளே போனீங்கன்னா சிம்பிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிம்பிள்ஸில் போய்ட்டு மோர் சிம்பிள்ஸ் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு கான்பாப் ஃபாண்ட்ன்றதை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கான்பாப் ஃபாண்ட்ன்றதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு சில பார்டர் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த பார்டர் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பார்டர் ஸ்டைல் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பார்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போனீங்கன்னா வேர்ட் ஆர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வேர்ட் ஆர்ட்டில் ஒரு சில ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எது வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை மூவ் பண்ணி ரைட் சைஸ் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். wrap டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி இப்போ நான் இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டேன். இப்போ Ctrl D கொடுத்திங்கன்னா இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் கிடைக்கும். அந்த பாக்ஸ் மேலே கர்சரை வச்சு Ctrl D கொடுக்கணும். இப்போ இந்த சைடு செட் பண்ணுறதுக்கு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அந்த ரொட்டேட் ஐக்கானை கிளிக் பண்ணி, அப்படி இல்லைனா மேலேயே ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரொட்டேட் 180 டிகிரி 90 டிகிரின்னு அதை கிளிக் பண்ணி உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ரொட்டேட் பண்ணி கரெக்டாக இங்கே செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மேலே முடிஞ்சிடுச்சு. இப்போ கீழே பாட்டமில் இதே மாதிரி செட் பண்ணணும். ஸோ திரும்பவும் Ctrl D கொடுத்து இன்னொன்று எடுத்துக்கிறேன். அந்த பாக்ஸ் மேலே கர்சரை வச்சு Ctrl D கொடுங்க. இன்னொன்று அதே மாதிரி டூப்ளிகேட் கிடைக்கும். ஸோ நான் இதை கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே செட் பண்ணிடுறேன். இப்போ நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே லெஃப்டில் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்டில் செட் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு டூப்ளிகேட் Ctrl D எடுத்து நான் ரைட் சைடு செட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே கர்சரை வச்சு Ctrl D கொடுத்தீங்கன்னா தான் டூப்ளிகேட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த டெக்ஸ்ட் மேலே வச்சு Ctrl D கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் கிடைக்காது. ஸோ இப்போ இதை நம்ம கீழே ரைட் சைடு கரெக்டாக செட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 4 கார்னர்லேயும் டிசைனாக செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைன் இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போய்டுங்க. இன்சர்ட்டில் போனீங்கன்னா ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் இன்சர்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்சர்ட்டில் ஷேப்ஸ்னு இருக்கும். அதில் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைனை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த லைனை நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லைனை ட்ரா பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிருக்கு. அந்த லைனுக்கான ஃபார்மேட் மெனுக்குள்ளே போய்டுங்க. இப்போ ஃபார்மேட்டில் போனீங்கன்னா வெயிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வெயிட்டு. இப்போ அதுக்கான கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கீழேயும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். மேலேயும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டோம். இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl D கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். அதை ரைட் சைடு மூவ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன் ரைட் சைடுக்கு. ஸோ டூப்ளிகேட்க்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl D. இப்போ ரைட் சைடும் நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ டாப்பில் கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இப்போ பாட்டம் பண்ணலாம். மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏரோ கீஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு ரைட் சைடு மூவ் பண்ணுறதுக்கு மவுஸ்லேயும் உங்களால் மூவ் பண்ண முடியும். அப்படியே மவுஸில் உங்களால் கரெக்டாக மூவ் பண்ண முடியலன்னா ஏரோ மார்க்ஸை யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ மேலேயும் நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு லைனை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேப்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஷேப்ஸில் போய்ட்டு அந்த லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இப்போ இதுக்கான வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். அந்த லைனை செலக்ட் பண்ணி Ctrl D கொடுத்து இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் கீழே செட் பண்ணுறதுக்கு. இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl D கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் கிடைக்கும். அதை ட்ராக் பண்ணி நான் கீழே செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மவுஸை வச்சு தான் இந்த லைனை கீழே கொண்டு வரேன். நீங்கள் ஏரோ மார்க்ஸ் டவுன் ஏரோ மார்க் கிளிக் பண்ணாலும் இந்த லைனை கொண்டு வர முடியும். டவுன் ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா லைன் கீழே வரும். ஸோ அப் ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைன் மேலே மூவ் ஆகும். இதுவே லெஃப்ட் ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் மூவ் ஆகும் லைனு. நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது நீங்கள் என்ன ஏரோ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு அதில் கொஞ்சம் டெக்ஸ்ட்டு சாம்பிள் டெக்ஸ்ட்டை என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். ஒரு ரேண்டமாக ஒரு டெக்ஸ்ட்டை என்ட்ரு பண்ணலாம். உங்களுக்கு ரேண்டமாக ஒரு டெக்ஸ்ட் வேணும்னா ஈக்குவல் டு ரேண்டு போட்டு ப்ராக்கெட்டில் எத்தனை பேராகிராஃப் வேணுமோ அத்தனை பேராகிராஃப் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கான அவுட்லைனை நான் கேன்சல் பண்ணணும். ஸோ அதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கான அவுட்லைனை கேன்சல் பண்ணுறதுக்கு ஃபார்மேட்டில் போங்க. ஃபார்மேட்டில் போய்ட்டு அவுட்லைனில் நோ அவுட்லைன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பேஜில். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கான அவுட்லைனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபார்மேட்டில் போய்ட்டு நோ அவுட்லைனில். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான கலர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போய்ட்டு கலர் டெக்ஸ்ட்டு ஃபீல்டில் போய்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். என்ன கலர் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.